விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சேங்க பகுதியில் இன்று சிவகங்கை மாவட்டத்தின் கீழ்சீவல்பட்டியை சார்ந்த பல்முனை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயி திரு KR அண்ணாமலை தொழில்நுட்ப துறையில் பல ஆண்டுகள் சேவை புரிந்த பின் தனது பாரம்பரிய தொழிலான வேளாண் தொழிலை மறவாமல் தனது இல்லத்தரசியின் விருப்பத்திற்கிணங்க இன்றைக்கு முழுமையான இயற்கை விவசாயத்தில் வேளாண்மை செய்து முன்னோடியாக திகழ்கிறார். அவரின் அனுபவம் மற்றும் தொலைநோக்கு பார்வையினை கேட்டபோது என் பேர் அண்ணாமலை. நான் சிவகங்கை மாவட்டத்தில் கீழச்சூல்பட்டி என்ற கிராமத்திற்கு அருகில் பனங்கொண்டாம்பட்டி என்ற கிராமத்தில் 45 ஏக்கர் பழத்தோட்டம், அதாவது ஒரு காலத்தில் அதுக்கு பேர் பழத்தோட்டம், இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்குது. குன்றக்குடி KVKயில் ஆடு வளர்ப்பு பற்றி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு அங்கே பயிற்சிக்கு போனப்போ KVKயோட தொடர்பு ஏற்பட்டது. அவங்க மூலமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு 104 செம்மறி ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். பஞ்சகவ்யா தயாரிக்கிறதுக்காக 4 நாட்டு மாடு பசுமாடு வாங்கி எங்கள் சொந்த உபயோகத்துக்கு மாத்திரம் பால் வச்சுக்கிறோம். ஆனால் பசுவோட கோமியம் மாட்டுச்சாணி இதை வச்சு பஞ்சகவ்யா தயார் பண்ணிக்கிறோம். அப்புறம் அது போக குண்டக்குடி அடிக்கடி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய தொடர்பை வச்சு காய்கறிகள்லாம் போடலாம் அப்படின்னு அவங்க ஐடியா கொடுத்தாங்க. அதனால் முதல்ல ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ், அதாவது பார் பிடிச்சி தான் காய்கறி போட்டோம். கத்திரி வெண்டி எல்லாம் போட்டோம். அதில் எங்களுக்கு களை ரொம்ப அதிகமாக வந்தது, தண்ணீர் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் அவங்க குண்டக்குடியில் சொன்னாங்க, இதாவது துல்லிய பண்ணையம் பண்ணுங்கள், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் துல்லிய பண்ணையமாக மாற்றி இப்போ 1/2 ஏக்கரில் வெண்டி, 1/2 ஏக்கரில் கத்திரி, அதாவது 4 அடிக்கு ஒரு லைன் போட்டு ட்ரிப்பு போட்டிருக்கோம். அது போக எங்கள்கிட்ட 200 கோழி இருக்குது. அது புறக்கடை முறையில் தான் வளர்க்குறோம். ஏன்னா 45 ஏக்கர் எல்லாம் டோட்டலி ஃபென்ஸ்டு, எல்லாம் சுற்றி வேலி போட்டிருக்கனால எங்கள் தோட்டத்துக்குள்ளே மேயுது. கோழிகளும் எங்களுக்கு களை எடுக்குது. 2வது சண்டைச்சேவல், சண்டைக்கோழி அது வளர்க்குறோம். கினிக்கோழி இருக்குது, வான்கோழி இருக்குது, 2 வாத்து இருக்குது, கூஸ் வாத்து இருக்குது. மற்றபடி நாட்டுக்கோழி நிறைய இருக்குது. எங்கள்கிட்ட 12 வருஷம் ஓல்டு தென்னை மரங்கள் இருக்குது. அந்த தென்னை மரம் பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்க இடம் வேஸ்ட்டாக கிடந்தது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 ரோ தென்னை மரத்துக்கு நடுவில், ஒரு தென்னை மரம் ஒரு ரோவுக்கு இன்னொரு ரோவுக்கு நடுவில் 24 அடி கேப் இடம் இருந்தது. அந்த 24 அடியில் சென்டரில் 2 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய வாய்க்கால் எடுத்தோம். JCB வச்சு வாய்க்கால் எடுத்தோம். அந்த வாய்க்காலில் மேல் மண்ணை ஒரு வலது பக்கத்தில் போட்டோம், அடிமண்ணை தோண்டையில் இடது பக்கத்தில் போட்டோம். அந்த மேல் மண்ணோட டன் கணக்கில் குப்பை எரு கலக்கிட்டு மறுபடியும் அந்த மேல் மண்ணை குழிக்குள்ளே தள்ளி 2 அடி ஆழம் தோண்டின குழியை 1 அடி ஆழத்துக்கு மண்ணை போட்டு மறுபடியும் நிரப்பணும். அந்த 1 அடி ஆழ ட்ரென்ச்சில் திசுவாழை 6 அடிக்கு ஒரு திசுவாழையாக நீளத்தை வரிசையாக நட்டு வச்சோம். ஆக நாங்கள் பாய்ச்சற தண்ணி தென்னைக்கும் போகுது, வாழைக்கும் போகுது. அப்புறம் இதுலேயும் இன்னும் ஏதாவது ஊடுபயிர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணோம்னா, முதல் வாழைக்கும் 2வது வாழைக்கும் நடுவில் 4 பூசணி விதையை ஊனி வச்சோம். 2வது வாழைக்கும் 3வது வாழைக்கும் நடுவில் ஒரு சுண்டை செடி, 3வது வாழைக்கும் 4வது வாழைக்கும் நடுவில் 4 பரங்கி விதை, 4வது வாழைக்கும் 5வது வாழைக்கும் நடுவில் கொஞ்சம் கருணக்கிழங்கு, மறுபடியும் 5வது வாழைக்கும் 6வது வாழைக்கும் நடுவில் இதே ரொட்டேஷனில் பரங்கி, சுண்டைக்கன்று, பூசணி, கருணக்கிழங்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடவு செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் பாய்ச்சிற தண்ணி ஒரே வாய்க்காலில் ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்குறோம். இந்த தண்ணியானது 7 பயிர்களுக்கு போகுது. வெங்காயம் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே கருணக்கிழங்கு போட்டிருக்கோம். ஆக ஒரே ஏரியாவில் ஒரே தண்ணீர் பாசனம், ஒரே உரத்தை கொடுத்து 7 விதமான பயிர்களை 5 டயரில் விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் தயாரிக்கிறோம். அதே மாதிரி அசோலா வளர்த்து எங்கள் கோழிகளுக்கு கொடுக்குறோம். பஞ்சகவ்யா தயார் பண்ணுறோம்.
இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தான். அப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். எங்கள் கடலைக்கு ரைசோபியம் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து நுண்ணுயிர்களை கொடுக்குறோம். வேம் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால எங்களுடைய கத்திரிக்காய்க்கு டிமாண்டில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனால் அப்புறம் வாங்கினவங்களாம் இது டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கத்திரிக்காய் கூட மார்க்கெட்டுக்கு வந்தால் உடனே 10 பேர் வந்து எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் தான் வாங்க முடியும். அப்போ வாங்க முடியாதவங்க எங்கே இருக்குது உங்கள் தோட்டம்னு அட்ரஸ் கேட்டாங்க. அப்புறம் அவங்க தோட்டத்திலே வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அது போக இப்போ வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது. அதாவது திங்கக்கிழமை கத்திரிக்காய் வேணும்னா சனிக்கிழமையே பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நான் வந்து இயற்கை முறை விவசாயம் பண்ண காலத்தில், ஆரம்பித்த காலத்தில் என் தோட்டத்தை சுற்றி இருக்க மற்ற விவசாயிகள் பரம்பரையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் அவங்களும் நெல் போட்டாங்க, நானும் நெல் போட்டேன். என்னுடைய நெல் நல்லா வந்தது, அவங்களுடைய நெல் நல்லா வரல. அதை பார்த்துட்டு இப்போ அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்களையும் நான் குன்னக்குடி கேவிக்கு அனுப்புகிறேன். அவங்களும் இப்போ இயற்கை முறை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய தோட்டத்தை சுற்றி உள்ள விவசாயிகள் எல்லாரும் இப்போ இயற்கை முறைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் நமக்கு தாகம் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் காற்றுக்கு அடுத்தபடியாக நாம் உயிர் வாழ உதவி செய்யும் ஒரு அற்புத அருமருந்தாகும். கடல் நீர் மீன்களின் தாயகம். குளம், குட்டை, நீர்த்தேக்கங்களிலும் மீன் வளர்க்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பு குறித்த மேலும் பல பயனுள்ள தகவல்களை நமக்கு தர வருகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. கணேசன் அவர்கள். மீன் வளர்ப்பு என்று கூறும் பொழுது நமக்கு ஞாபகம் வருவது கெண்டை மீன்கள். அது மட்டுமல்லாத முதலாவதாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது, இன்றைய தமிழக அரசின் முக்கியமான நோக்கம் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 1 லட்சம் வருவாய் ஈட்டுவது. அதாவது விவசாயிகளுடைய உற்பத்தியை 2 மடங்காக்கி வருவாயை 3 மடங்காக மாற்றுவது. அதில் முக்கியமான நோக்கம் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 1 லட்சமாவது லாபம் ஈட்டுவது. அந்த அடிப்படையில் நாம் மீன் வளர்ப்பில் 1000 சதுர மீட்டர், அதாவது 1/4 ஏக்கர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 40,000 ரூபாயிலிருந்து 1,30,000 ரூபாய் வரை லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் முதலாவதாக நமக்கு மனதில் தோன்றுவது கெண்டை மீன்கள். நன்னீர் மீன் வளர்ப்பு என்று கூறும் பொழுது நமக்கு முதலாவதாக மனதில் தோன்றுவது கெண்டை மீன்கள். கெண்டை மீன்கள் என்னும் நமக்கு கருத்துக்கு வளர்ப்பு என்ற கருத்துக்கு வரும் பொழுது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கூட்டின கெண்டை மீன் வளர்ப்பு. ஒரே விதமான கெண்டை மீன்களை மட்டும் வளர்க்காமல் மொத்தம் 6 வகையான கெண்டை மீன்கள். அந்த 6 வகையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இந்திய பெருங்கண்டைகள், மற்றொன்று சீன பெருங்கண்டைகள். இந்திய பெருங்கண்டைகள் என்று கூறும் பொழுது கட்லா, ரோகு, மிருகால். சீன பெருங்கண்டைகள் என்று கூறும் பொழுது வெள்ளிக்கெண்டை, புல்கெண்டை, சாதா கெண்டை. எதற்காக நாம் இந்த 6 வகையான இனங்களை வளர்க்கின்றோம் என்றால், இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 1000 சதுர மீட்டர் பரப்பில் பண்ணைக்குட்டை இருக்குது என்றால் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதாவது அந்த நீர்ப்பரப்பில் மேல்தளம் இருக்கின்றது, நடுத்தளம் இருக்கின்றது, அடித்தளம் இருக்கின்றது. இந்த 3 தளங்களையும் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கிடைக்கக்கூடிய வெவ்வேறு விதமான உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாம் வளர்ப்பதுதான் இந்த கூட்டின கெண்டை மீன் வளர்ப்பு. இதன் மூலமாக நாம் இந்த 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் குறைந்தபட்சம் 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் நிகர லாபமாக பெற முடியும். இவற்றிற்கான உணவு என்று கூறும் பொழுது நாம் பெரிதாக நாம் ஒன்றும் கேர் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவற்றிற்காக நாம் தவிடு, புண்ணாக்கு அல்லது விலை மலிந்த அரிசி போன்றவற்றை சோறாக்கி இடுவதன் மூலமாக இந்த லாபத்தை பெற முடியும். சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் அறிமுகம் செய்தோம். கடந்த வருடம் 37 விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த மீன் குஞ்சுகள் வழங்கப்பட்டு இன்று மகசூல் எடுக்கப்பட்டது. இதன் மூலமாக 1000 சதுர மீட்டரில் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கப்பட்டது இந்த பங்கேசியஸ் என்ற மீன் வகை. இதற்காக உணவிற்காக நாம் பெரிதும் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. அதே தவிடு, புண்ணாக்கு அல்லது கமர்சியலாக வெளியில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களையே நாங்கள் வாங்கி பயன்படுத்தி வருகின்றோம். மேலும் இந்த பங்கேசியஸ் மீன் வளர்ப்பில் முக்கியமாக கருதப்படக்கூடியது அதனுடைய சர்வைவல் ரேட். அதாவது நாம் 1 சதுர மீட்டருக்கு 2 அல்லது 3 என்ற எண்ணிக்கையில் மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். இவற்றில் நாம் 1000 மீன் குஞ்சுகள் விட்டோம் என்றால் 1000 மீன் குஞ்சுகளுமே பிழைத்துக் கொள்கின்றது. அதுபோக நமக்கு 10 மாத காலங்கள் தண்ணீர் இருக்கும், 5 அடி தண்ணீர் நம்மளால் சேமிக்க முடியும் பண்ணைக்குட்டையில் என்று கருதுவோமே. ஆனால்
அதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 3 அல்லது 2 என்ற எண்ணிக்கையில் மீன் குஞ்சுகளை விடுவதன் மூலமாக ஒரு 10 மாதம் கழித்து உங்களுக்கு 1 கிலோவில் இருந்து 1.25 கிலோ வரைக்கும் வளர்ச்சி பெறக்கூடியது. குறைந்தபட்சம் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடியது. அதே நேரத்தில் 6 மாத காலமே பண்ணைக்குட்டையில் 5 அடி தண்ணீர் நிலைக்க முடியும் என்று கருதினால் ஒரு சதுர மீட்டருக்கு 1 என்ற வகையில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்வதன் மூலமாக 6 மாத காலத்தில் 700 கிராமில் இருந்து 1 கிலோ வரைக்கும் வளர்ச்சியடைந்து 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை நிகர லாபம் தரக்கூடியது இந்த பங்கேசியஸ் மீன் வளர்ப்பு. அடுத்தபடியாக நாம் பார்த்தோமேயானால் விரால் வளர்ப்பு. இன்றைக்கு விரால் விலை 1 கிலோ 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு வருகின்றது. ஆனால் இந்த விரால் மீன் வகையை பண்ணை குட்டைகளில் வளர்ப்பதன் மூலமாக போதிய அளவு லாபம் பெற முடியாது. இதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு என்று பார்த்தோமானால் அதற்கு வெளியிலிருந்து இந்த கோழிக்குடல் அல்லது மாட்டுக்கறி இவற்றை வேக வைத்து சிறிது சிறிதாக வெட்டி அவற்றிற்கு இட வேண்டியுள்ளது. இதன் மூலமாக தண்ணீரினுடைய குவாலிட்டி, அதனுடைய தண்ணீரின் தரம் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் தண்ணீரை வேறு இடத்திற்கு பாய்ச்சி புது தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. ஆதலால் இவற்றை பண்ணை குட்டைகள் வளர்ப்பதன் மூலமாக நிறைய லாபமோ அல்லது சாதாரண அளவு லாபங்கள் பெற முடிவது இல்லை. எங்கே வளர்க்கலாம் என்றால் பெரிய நீர்நிலைகள், கண்மாய், ஏரி, குளங்கள் போன்றவற்றில் இந்த விரால் மீன்களை 2 சதுர மீட்டருக்கு 1 என்ற விகிதத்தில் இந்த விரால் மீன் குஞ்சுகளை விடுவதன் மூலமாகவும், மேலும் அதற்கு உணவாக நாம் இந்த பல நீர்நிலைகளில் பார்த்தோமாயானால் ஈஸியாக நாம் பார்ப்பது சிலேபி கெண்டை மீன்கள் எங்கு பார்த்தாலும் கிடைக்கின்றது. இந்த சிலேபி கெண்டை மீன்களினுடைய முக்கியமான ஒரு அதனுடைய கேரக்டர் என்னவென்றால் அது வாயில் குஞ்சுகளை அடைகாத்து அப்படியே துப்பக்கூடியது. 25 நாட்களுக்கு ஒரு முறை மீன் குஞ்சுகளை துப்பிக்கொண்டே இருக்கக்கூடியது. எனவே இந்த விரால் மீன்களை 2 சதுர மீட்டருக்கு 1 மீன் குஞ்சு என்ற விகிதத்தில் விட்டு 1 ஹெக்டேருக்கு 70 to 100 மீன்கள் சிலேபி கெண்டை மீன்கள், பெரிய மீன்களை விட்டோமேயானால் இந்த பெரிய சிலேபி கெண்டை மீன்களை சிறிய விரால் மீன் குஞ்சுகள் சாப்பிட முடிவதில்லை. ஆனால் அந்த சிலேபி கெண்டை மீன் குஞ்சுகளை இந்த விரால் மீன் குஞ்சுகள் உண்டு உங்களுக்கு 10 மாதத்தில் 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோவிற்கு வளர்ந்து அதிக அளவு லாபம் தரக்கூடியது. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.